ஐபோன் 15 ப்ரோ போர்டு பார்த்துருக்கீங்களா? ஜி ஃபோனே பார்த்ததுல போர்டு பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறீங்க. இவங்க பண்ற விஷயத்த வேற எங்கேயுமே நம்ம தமிழ்நாடுல இந்தியா முழுவதும் எங்கேயுமே பண்றதுக்கு இல்ல. ஜெயம் ரவி படத்துல உள்ள பீரோ திறந்தா உள்ள போவானே அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன எடுத்துட்டு போனாலும் சார் போர்டு போயிடுச்சு, போர்டு மாத்திரம் சார், இது சார்ஜிங் சிப் போயிடுச்சு, ஃபுல் பாடியே மாத்திரம். சார் இது என்ன சார் இது வந்து தெர்மல் கேமரா சார். சரி, இந்த தெர்மல் கேமரால ஏதாச்சும் ஷார்ட் இருக்கு அதெல்லாம் இருக்கு அப்படின்னா எங்களுக்கு கிளியரா தெரியும். சேட்டலைட்ல எல்லாம் யூஸ் பண்ற டெக்னாலஜி எல்லாம் சார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்க ஒவ்வொன்றும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்ப நீங்க உங்களோட சர்வீஸ் சென்டர் இல்லாத இடத்துல இருந்து அவங்க ரிப்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பரமக்குடியில ஒருத்தவங்க ஐபோன் டெட்டா வச்சிருக்காங்க, சர்வீஸ் பண்ணணும். ஸோ என்ன போய் கடையில கொடுப்பேன், வெளியில ஏதாவது ரெடி பண்ண முடியுமா? 80,000 ரூபாய் பில்லு சொல்லுவாங்க, மதர் போர்டுக்கு மட்டும். எப்படி சொன்னா நான் எங்க போய் ரிப்பேர் பண்ணுறேன்? நீங்களும் அப்படிதான் போடுவீங்களா? பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கேமரா குவாலிட்டி குறைஞ்சிருது அப்படிங்கிறாங்க. அது உண்மையா எப்படி மித்தா? இந்த ரிப்பேர் இருந்தா நீங்க என்கிட்ட வரலாம், இந்த ரிப்பேர் இருந்தா நீங்க என்கிட்டயும் வர வேண்டியதான், யார்கிட்டயும் போக வேண்டாம் அப்படின்னா என்ன மாதிரி ரிப்பேர்? ஆப்பிளோட ப்ராடக்ட்ல இருந்து நாங்க எடுப்போம். ஐபோன் 13 நான் வாங்கியிருப்பேன், ஒரு 10 போன் 15 போன். இப்போ ரீசெண்டா கூட ஐபோன் 12 வந்து ஒரு 10 போன் வாங்கினேன். 60,000 கொடுத்து ஒரு பட் வாங்க, இது பூம் வாங்குறீங்க, ஆப்பிளோட பூம். அது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? பென்சில் ரிப்பேரபிளே கிடையாது. சரி, நீங்க என்ன சார் ஓப்பனா சொல்றீங்க? இல்ல, ஐபோன், ஐபேட், மேக்புக், ஐவாட்ச், ஏர்பாட்ஸ், ஸோ இந்த மாதிரி டிவைஸ் எல்லாமே ஆப்பிள் சர்வீஸ் சென்டர்லயே சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி திருப்பி கொடுக்கப்பட்ட டிவைஸ் எல்லாமே நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்எம் சர்வீஸ் ஆப்பிள் டிவைஸ் கேர்ல பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எங்களோட லொகேஷன் இங்கே தான் இருக்கு, பாருங்க. இவங்க பண்ற விஷயத்த வேற எங்கேயுமே நம்ம தமிழ்நாடுல இந்தியா முழுவதும் எங்கேயுமே பண்றதுக்கு இல்லை. அப்படியேப்பட்ட ஒரு டாபிக் தான் நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கோம். நம்மளோட சர்வீஸ் சென்டர் பேர் வந்து ஜிஎஸ்எம் சர்வீஸ் ஆப்பிள் டிவைஸ்ல. ஓகே, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, I'm talking about repair. சர்வீஸ் பண்ணுவோம், சர்வீஸ் பண்ணுவோம். ஓகே, பீட்ஸும் ரிப்பேர் பண்ணுவோம், மார்ஷலும் நாங்க ரிப்பேர் பண்ணுவோம். அதர் பிராண்ட்ஸ் வந்து நாங்க சப்போர்ட் பண்றது இல்ல, ஆப்பிளை விட்டுட்டு. ஓகே, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்ல நாங்க என்னென்ன சப்போர்ட் பண்ணுவோம்னா ஐபோன், ஐபேட், மேக்புக், ஏர்பாட்ஸ், ஐவாட்ச், ஆப்பிள் பென்சில், ஆப்பிள் டிவி ரிமோட், ஹோம் பாட், பீட்ஸோட ஹெட்செட்ஸ், மார்ஷலோட ரேடியோஸ், மியூசிக் சிஸ்டம், இது எல்லாமே நாங்க ரிப்பேர் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு தான் இங்கே வந்து ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். அவர் தான் இன்ட்ரோ கொடுத்தாரு உங்களை பற்றி. இப்போ என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த ஐஃபோன் 12 சம்திங் ஏதோ ஆப்பிள் சர்வீஸ் சென்டர்லேயே பண்ண முடியாத இஷ்யூ ஏதோ நீங்கள் சால்ட் அவுட் பண்ணி கொடுத்ததா சொன்னாங்க. அது எப்படி சார் பாசிபிள்? இல்லை, சர்வீஸ் சென்டர்லேயே பண்ண முடியல, ஆனால் உங்களால பண்ண முடியும்னா என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? ட்ரிக்லாம் இல்லை சார், இது வந்து என்னன்னா ஒரு யதார்த்தமான விஷயம் என்னன்னா அவங்க சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. ஓ, they are not doing service, they are doing only replacement. நீங்க என்ன எடுத்துட்டு போனாலும் சார் போர்டு போயிடுச்சு, போர்டு மாத்திரம் சார், இது சார்ஜிங் சிப் போயிடுச்சு, ஃபுல் பாடியே மாத்திரம், பேக்ல சொல்லிச்சு சார், ஃபுல் பாடி தான் சார் மாத்திரம், என்னட்டு ரீப்ளேஸ் என்டையர் ஃபோன் சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஈவன் ஐபோன் 12 இயரிங் ஸ்பீக்கர் போச்சுன்னா நீங்க எடுத்துட்டு போங்க சர்வீஸ் சென்டர், ஐபோன் 12 இயரிங் ஸ்பீக்கர் போயிடுச்சு சார், கேட்கவே மாட்டேன்னு சொல்லுங்க சார், என்டையர் டிஸ்பிளே தான் மாத்தணும், 28,000 ரூபாய் கொடுங்க. இயரிங் ஸ்பீக்கருக்கு who will pay? யார் வந்து 28,000 ரூபாய் பே பண்ணுவாங்க? என்ன சார் ஓப்பனா சொல்றீங்க? இல்ல, நான் எழுதியே போட்டிருக்கேன், வாங்க காட்டுறேன். எழுதி போட்டிருக்கீங்க? நோட்டீஸ் போர்ட்ல ஓட்டிருப்பீங்க போல இருக்கு. Replacement is not a service, it's another sales. We do service. நாங்க ஆப்பிளோட சர்வீஸ் சென்டர் தான் ரன் பண்றோம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் சொல்ல முடியாது இல்லைங்களா, அதனால நான் மென்ஷன் ஆக்சுவலா. சரி சார், எங்க சார் இவ்வளவுதான் சர்வீஸ் சென்டர்? இல்ல, உள்ள வாங்க, இதான் சார் இது ரிசப்ஷன். ஆக்சுவலா சர்வீஸ் சென்டர் உள்ள இருக்குவாங்க. என்ன சார் உள்ள தனி உலகமே நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துல ஜெயம் ரவி படத்துல உள்ள பீரோ திறந்தா உள்ள போவானே அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, வேற என்னென்ன ஒர்க் சார் போயிட்டு இருக்கு? காட்டுங்க பாப்போம், நம்ம மக்கள் பார்க்கட்டும் உங்களுடைய சர்வீஸ் சென்டர் எந்த மாதிரி இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு எடுத்து காட்டிருங்க. ஓப்பனா தைரியமா வருவாங்க உங்களை நம்பி அடுத்து. மேக்புக்கோட டிஸ்பிளேக்குன்னு சொல்லிட்டு தனியாவே ஒரு 3 கேபிள் வந்து நான் ரிசர்ச் பண்ணிட்டேன் சார். ஒரு சில விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா பொதுவாக அந்த ஆப்பிள் டிவைஸை பொறுத்த வரையிலும் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணா அதுக்கு மேட்ச் ஆகாது, ஒர்க் ஆகாது அப்படிலாம் சொல்லுவாங்களே, அது உண்மையா? ரீஒர்க்ன்றது போன ப்ராடக்ட்டை ஓகே அதையே மேட்ச் பண்ணி அதை ஏதாச்சும் ஒட்டு போட்டு ரெடி பண்றது. சரி, பட் அதை நாங்க பண்ண மாட்டோம். ஓகே, நாங்க அந்த பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ஒரிஜினலா எப்படி ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி கொடுத்துரும். அப்ப என்ன ஆயிடுனா எங்கிட்ட ரிப்பேர் பண்ணீங்கன்னா, சரி, இப்போ நாங்க பார்ட்ஸை ரீப்ளேஸ் பண்றதுனால உங்களுக்கு எப்படி இருந்தா அந்த ஒரு ஐபோனோ ஐபேடோ 5 இயர்ஸ் ஒர்க் ஆகும், 7 இயர்ஸ் ஒர்க் ஆகும்னு சொல்ற ஒரு ஸ்பேன் இருக்குல்ல, லைஃப் ஸ்பேன் இருக்குல்ல, அந்த லைஃப் ஸ்பேன் வந்து அஃபெக்ட் ஆகாது. அப்ப வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ண மாதிரியும் தெரியாது, உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டையும் ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும். சரி சார், சரி சார்.
ஆப்பிளோட மதர் போர்டு இது என்ன மேக் புக்கா? மேக்புக் ப்ரோ A2141 மதர் போர்டு. மேக் சார் சொன்ன டிவைஸோட மதர் போர்டு இதுதான். பாத்துக்கோங்க, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, பார்த்து போட்டுக்கொள்ளும். நெக்ஸ்ட் இது என்ன மதர் போர்டு சார்? சின்னதா இருக்கே. இது வந்து M1 Pro A2338. M1 Pro. ஓகே சார், சூப்பர். ஓகே சார், இங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? இதுல என்ன சார் இது? இது வந்து தெர்மல் கேமரா சார். சரி, இந்த தெர்மல் கேமரால ஏதாச்சும் ஷார்ட் இருக்கு அதெல்லாம் இருக்கு அப்படின்னா எங்களுக்கு கிளியரா தெரியும். அப்படியா? தெர்மலை வச்சு அதுல ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி அது ஹீட் ஜெனரேட் ஆகுமா அந்த இடத்துல? அதிகமா ஹீட் ஜெனரேட் ஆகும். அதை வச்சு நம்ம வில் ஐடென்டிஃபை இந்த லைன்ல ஃபால்ட் இருக்கு. சரி சரி, பாருங்க சேட்டலைட்ல எல்லாம் யூஸ் பண்ற டெக்னாலஜி எல்லாம் சார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி, கேமரால தெர்மல் கேமரா வச்சிருக்காங்க. அந்த தெர்மல் கேமரா மூலமா அதாவது டயக்னாஸ் பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாலே அதை வந்து சால்ட் அவுட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆமா, கண்டுபிடிக்கிறது தான். இல்ல நான் எங்களோட டேக்லைனே என்ன பாருங்க. அப்படியா? இங்க வாங்க. எங்களோட டேக்லைனே என்னன்னா ப்ராப்பர் டயக்னோசிஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 80% சக்சஸ்ஃபுல் இருக்கு. அப்படியா? டயக்னோஸ்டிக் வந்து நீங்க வந்து ப்ராப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது சக்சஸ்ஃபுல் ரிப்பேர் 80% சக்சஸ்ஃபுல் ரிப்பேர் தான். அது வெறும் 20% தான் ரிமைனிங். அது யார் வேணா பண்ணலாம். ஓ சூப்பர். நான் சொன்னேன் சார், ஆல்ரெடி நம்ம சொல்றது எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. சூப்பர், ரைட்டு. ஓகே சார், நீங்க iPhone 15 Pro போர்டு பாத்திருக்கீங்களா? ஜி போனே பார்த்ததுல போர்டு பாத்திருக்கீங்களான்னு கேக்குறீங்க. இதுதான் iPhone 15 Pro மதர் போர்டு. ஆக்சுவலா இப்போ நீங்க இருக்கும்போது தான் இது வந்து லாகின் ஆச்சு. இந்த மதர் போர்டு வந்து உங்களுக்கு வந்து டெட். இப்போ வந்து மதர் போர்டு வந்து சாண்ட்விச் அவங்க பிரிக்கிறாங்க. சரி, இது வந்து சாண்ட்விச் வந்து ஹீட் பண்றாங்க. சாண்ட்விச் பசி எடுக்கிற மாதிரி இருக்கு. என்ன சாண்ட்விச்னா என்ன? சாண்ட்விச்னா வந்து பிரெட் வைக்கிறது தான் சாண்ட்விச். இவங்க என்ன பண்றாங்க, மதர் போர்டு ஒண்ணா வச்சிருக்காங்க. அதையும் சாண்ட்விச் தான் சொல்றாங்க எலக்ட்ரானிக் டேர்ம்ல. ஓகே ஓகே. அவங்க வந்து என்ன டெம்பரேச்சர்னா 222 டிகிரி செல்சியஸ் போயிட்டு இருக்கு. எங்க டிகிரி வருது? அதோ அங்க போயிட்டு இருக்கு. அந்த டெம்பரேச்சர், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் உங்களுக்கு தெரியும். போன உடனே உங்களுக்கு கழட்டிடுவாங்க. அப்படிங்களா? ஓகே. டெட்னு சொன்னீங்க. டெட் ஆனது எப்படி ரெடி பண்ண முடியுமா? அத இப்ப ரெடி பண்ண போறோம். பண்ணிட்டு இருக்கீங்க. இது ரெடி ஆயிரும் அப்படிதானே? ஆமா. ஓகே ஜி. ஓகே, இது ஐபோன் சர்வீஸ் சென்டர்ல இந்த ஒர்க் பண்ணி கொடுப்பாங்களா? ஐபோன்ல பண்ண மாட்டாங்க, ஆப்பிள்ல சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 15 Pro போர்டு போச்சுன்னா போனே மாத்தி கொடுத்துருவாங்க. அவங்க ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. புது போனே கொடுத்துருவாங்களா? புது போன் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க காசு கொடுக்கணும். ஓகே, 1.4 லட்சம் ரூபாய் வாங்கிருக்கீங்கன்னா நீங்க ஒரு 90,000 1 லட்சம் கொடுக்கணும். அப்ப கூட ஒரு செகண்ட் எதுக்கு உங்கள்ட்ட ஒரு புது போன் கிடைக்கும் போதுன்னு சொல்லி அங்க போலாம்னு யோசிச்சேன். அப்படி கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் கூப்பிட்டேன். நீங்க ஏர்பாட்ஸ் நான் ரிப்பேர் பண்ணுவோம். ஆப்பிள் வந்து ஆப்பிள் மட்டும் கிடையாது, பீட்ஸும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். அப்படிங்களா? ஒரிஜினல் பீட்ஸ் இது வந்து 13,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலா வந்து ஆல் ஆஃப் தி சடன் நாட் ஒர்க்கிங். அவங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி. இதுல என்ன மதர் போர்டு இதுல இருக்குமா? மதர் போர்டு இருக்கும், பட் அந்த மதர் போர்டு வந்து ரிப்பேரபிள் கிடையாது, இர்ரிப்பேரபிள் தான். ஆனா மதர் போர்டு ஃபால்ட் வராது, மேக்ஸிமம் வராது. நமக்கு என்ன ஃபால்ட் வரும்னா உங்களுக்கு பேட்டரி ஃபால்ட் வரும், மைக் ஒர்க் ஆகாது, ஸ்பீக்கர் வந்து கரகரன்னு இருக்கு, நாய்ஸ் எப்ப பாரு வருது அப்படின்னா அது மட்டும், அந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஆக்சுவலா அந்த சென்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்களே டச், அதெல்லாம் மதர் போர்டோட கண்ட்ரோல், அதெல்லாம் ஒர்க் ஆகும். அதெல்லாம் மதர் போர்டு கண்ட்ரோல் தான். அது நீங்க ஓபன் பண்றதுனால அதனால இப்ப நாங்க வந்து ப்ராப்பர் டெக்னீஷியன் தான், அதனால நாங்க குவாலிட்டியா இருக்கோம். அதனால நீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புதுசா என்னென்னமோ சொல்றீங்க. ஓகே, இதெல்லாம் பண்றீங்களா? வேற என்ன ஒர்க் பண்றீங்க சொல்லிடுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கணும். கேட்க ஒவ்வொன்றும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்ப இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, உண்மையாலுமே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஏன்னா ஆப்பிள்னாலே ப்ரீமியம், ஏன்னா ப்ரீமியமான டிவைஸை மெயின்டெனன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூட. ஸோ நீங்க ஒரு ரிஸ்கியான ஜாபை நீங்க எடுத்து பண்றீங்க. ஓகே, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு? ஏதாவது உங்களால பண்ண முடியாம போயிருக்கா ஒர்க்? நிறைய போயிருக்கு, அதெல்லாம் கிடையாது. எல்லாம் நிறைய ஏன்னா எங்களால முடிஞ்சது வந்து CPU மாத்த தான் முடியும், ப்ராசரை மாத்த முடியும். ப்ராசர்லயே ஃபால்ட் ஆச்சுன்னா நாங்க ரிப்பேரபிள் ஆகலன்னு சொல்லி கொடுத்துருவோம். வாட்டர் டேமேஜ் டிவைசஸ் நிறைய வரும், அதெல்லாம் வந்து நாங்க ட்ரை பண்ணுவோம். டேட்டாவை ரிட்ரீவ் பண்றதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். அது நாங்க வாரண்டியும் கொடுக்க மாட்டோம். ரிப்பேரபிள் அப்படின்னா யூஸ் பண்ணிட்டே இருப்பாரு, டக்குன்னு டெட் ஆயிடும். டிஸ்பிளே மேல இருக்க கிளாஸ் உடைஞ்சிரும், கிளாஸ் மட்டும் மாத்தலாம், டச் மட்டும் போயிடும். ஐபேட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு, டச் வந்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு வந்து பென்சில்ல வந்து
இந்த இடத்துல அந்த இடத்துல டச் ஒர்க் ஆகும் போயிடும். ஆனா மற்ற இடத்துல டச் ஒர்க் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம்னா என்டையர் டிஸ்பிளே நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும்னா டச் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணலாம். போர்டை ரிப்பேர் பண்ணலாம், போர்டை ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம். ஏர்பாட்ஸ் வாங்குவாங்க, ஏர்பாட்ஸ் வந்து திடீர்னு ஆலோசனை வந்து ரைட் பட் ஒர்க் ஆகுது, இல்ல ஒரு லெஃப்ட் பட் ஒர்க் ஆகாது. சரி நீ ரீசெட் பண்ணுவாங்க, ரீசெட் பண்ணோம்னா எந்த பட்டுமே ஒர்க் ஆகும் போயிடும். ஏன்னா ஒரு பட்டோட கனெக்டிவிட்டி மிஸ்ஸிங் இல்ல, அந்த பட்டு தான் ஒர்க் ஆகல. ஆல்ரெடி பேர் பண்ணதையும் நீங்க அன்பேர் பண்ணிட்டீங்க, திரும்ப நீங்க ரீபேர் பண்ணோம்னா அந்த ரைட் பட்டோட லெஃப்ட் பட் பேர் பட் வந்து ஒர்க் ஆகணும். அப்ப பெட்டர் சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போவீங்க, அவங்க ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ரீப்ளேஸ் பண்ணிட்டு போறது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், சர்வீஸ் பண்றதுக்கு யாரா இருக்காங்களா அப்படின்னா நாங்க இருக்கோம். ஐவாட்சும் டெட் ஆயிடுச்சு, நாங்க ரிப்பேர் பண்ணுவோம். ஐவாட்சோட பேக் கிளாஸ் அந்த சார்ஜிங் இது கேஸ் இருக்குல்ல, ஐவாட்ச பாட்டம்ல சார்ஜ் பண்றீங்கல்ல, அந்த கேஸ் உடஞ்சாலுமே நாங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு என்டையரா வந்து ஐவாட்ச தான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அது மாதிரி நிறைய விஷயம். ஏர்பாட்ஸ் மேக்ஸ் 60,000 கொடுத்து ஒரு பட் இது பூம் வாங்குறீங்க, ஆப்பிளோட பூம். அது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஜிஎஸ்எம் சர்வீஸ் கால் பண்ணுங்க, விடோ சர்வீஸ். பென்சில் ரிப்பேரபிளே கிடையாது. நீங்க என்ன ப்ராப்ளம் பென்சில் எத்தனை போய் கொடுத்தாலும் உடனே ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான். அது வந்து என்டையர் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றது வந்து 3% 5% தான் கம்மியா இருக்கும். அதுக்கு நான் புதுசே வாங்கிட்டு போயிடுவேன், இதை நான் ஞாபகமா வச்சுக்கிறேன் அப்படி. ஆனா அதையும் நாங்க ரிப்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி நாங்க வந்து எங்களுக்குன்னு ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் வந்து நாங்க தனியா கொண்டு வரோம். எப்படி, அதுக்குன்னு ஒரு சேனல் இருக்கு, ப்ராப்பர் சேனல் இருக்கு. அந்த சேனல் வழியா தான் நாங்க கொண்டு வரோம். நீங்க மார்க்கெட்ல எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். பேட்டரியா இருந்தாலும் சரி, டிஸ்பிளேவா இருந்தாலும் சரி, கிளாஸ் ஒரிஜினல் மட்டும்தான். ஆப்பிளோட ப்ராடக்ட்ல இருந்து நாங்க எடுப்போம். அப்ப எங்களுக்கு ஒரிஜினல் தானே. ஆப்பிள் ப்ராடக்ட் will not cheat, right? ஆப்பிள் இஸ் நாட். எனக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். இப்போ ஒரு ஐபோன் 13 டிஸ்பிளே வேணா, ஐபோன் 13 நான் வாங்கியிருப்பேன். ஒரு 10 போன் 15 போன். இப்போ ரீசெண்டா கூட ஐபோன் 12 வந்து ஒரு 10 போன் வாங்கினேன். ஓகே, அதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆமா, இது நல்லா இருக்கே. ஆமா, கேட்டுக்கோங்க, உங்க பிசினஸ்க்கு யூஸ் ஆகும், ஏதாவது வேற பிசினஸ்க்கு பாருங்க. ஓகே, சூப்பர் சார். எல்லாமே அப்படிதானா? எல்லாமே தான். நான் அது அங்க எழுதியும் வச்சிருப்பேன். பின்னாடி ஒன்னு லைன் எழுது, ஒரிஜினல் டசன்ட் ஹேவ் a different term. ஒரிஜினல் தான். அதுக்கு பெரிய ஃபார்ம், அந்த ஓஇஎம், சைனா ஓஜி, இந்த தாய்வான் ஓஜி, இந்த ஓஜி, இந்த எல்இடி, எல்சிடி அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய இந்த டிஸ்பிளேல எல்லாம் அந்த டேர்ம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பேட்டரியில வந்து ஓஇஎம் பேட்டரி அப்படின்வாங்க மேக் புக்ல. சரி, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓஇஎம்ன்றது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். அந்த ஆப்பிளுக்கு மேனுஃபேக்சரிங் பண்றவங்க உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? ஆப்பிள் விட்டுருமா? கண்டிப்பா. அந்த டேர்ம் சும்மா இவனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அது ஒரிஜினல் கிடையாது. அப்ப நாங்க என்ன பண்றோம்னா, இவங்க எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு ஆப்பிளோட ப்ராடக்ட்ல இருந்து ஆப்பிளோட ஸ்பேர்ஸை நாங்க ஹேண்டில் பண்றோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு வந்து 100% ஒரிஜினல் தான் கிடைக்கும். அதே மாதிரி எங்களுக்கு ஒரிஜினல் ஸ்பேர் வரலன்னா நிறைய ரிட்டர்ன் கொடுத்துருவோம். அதுக்கு பதில் இந்த டிஸ்பிளே வாங்கி போட்டு அந்த வேர்டு இருக்குல்ல, என் வாயில இருந்து வர வேர்டு இருக்குல்ல, ஒரிஜினல் அப்படின்ற வேர்டை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ப்ராடக்ட் ஒரிஜினல் ஆகுறது இல்லை. அந்த ப்ராடக்ட் ஒரிஜினலா இருக்கும். அப்போ நான் என்ன சொல்றேன், என்னோட ப்ராடக்டும் ஒரிஜினலா இருக்கும், நான் கொடுக்குற வேர்டும் கமிட்மெண்ட் தான். லவ் இஸ் அ கமிட்மெண்ட், பிசினஸ் இஸ் அ கமிட்மெண்ட். அப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, என்னோட ப்ராடக்ட்ல வந்து ஒரிஜினல் பார்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால கஸ்டமருக்கு வந்து ஒரு ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி நிறைய கஸ்டமர்ஸ் நான் சொல்லட்டுமா, ஐபேட் நிறைய இடத்துல சர்வீஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து என்கிட்ட வந்து டிஸ்பிளே எல்லாம் மாத்திட்டு போயிருக்காங்க. ஒரு சிலர் சொல்றாங்க ஐபோன் அப்டேட் கொடுக்குறான் சாஃப்ட்வேர், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கேமரா குவாலிட்டி குறைஞ்சிருது அப்படிங்கறாங்க. அது டிஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய இருக்கு. ஐபோன் 14 பிளஸ்ல சரி, நான் வந்து இந்த iOS 26.0 ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய சர்வீஸ் வந்தது. 14 பிளஸ் பேக் கேமரா போயிடுச்சு சார், ஒரு பேக் கேமரா பிளாங்கா இருக்கு, ஃப்ரண்ட் கேமராவும் தெரியும். அது வந்து அப்டேட்னால தான் டிஃபெக்ட் ஆயிருக்கு. எல்லா ஐபோன் 14லயும் அந்த ப்ராப்ளம் வருதான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஒரு 100 போனை வந்து அப்டேட் பண்ணா 100 போன்லயே கேமரா போச்சுன்னா எஸ் இட் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் அப்டேட் அப்படின்லாம். ஆனா 100 போன்ல 5 போன் 6 போன் தான் இந்த ப்ராப்ளம். அது 1000 போனுக்கு, லட்சம் போனுக்கு, 10 லட்சம் போனுக்கு அந்த கன்சிடரேஷன் தான். ஆனா என்ன ஒண்ணா, கஸ்டமர் வந்து அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கேமரா யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆஃப்டர் அப்டேட் மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் வரும். அதனால இது வந்து அப்டேட் ஆன இஷ்யூன்றனால நாங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தோம். நம்ம தம்பி அண்ணங்கள்லாம் ஃபாரின்ல இருந்து எடுத்துட்டு வராங்க ஆப்பிள் டிவைஸ், மேக் புக், இது மாதிரிலாம். அது ஏதோ மதர் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். அதை போய் கடையில் கொடுப்பேன், வெளியில ஏதாவது ரெடி பண்ண முடியுமாண்ணா 80,000 பில்லு சொல்லுவாங்க. மதர் போர்டுக்கு மட்டும். எப்படி சொன்னா நான் எங்க போய் ரிப்பேர் பண்ணுறேன்? நீங்களும் அப்படிதான் போடுவீங்களா? இல்ல, அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சொல்றாங்க. சரி, ரீப்ளேஸ்மெண்ட் நாங்க பண்ண மாட்டோம். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நாங்க ரிப்பேர் பண்ணுவோம். உங்களுக்கு என்னன்னா, அவங்க 80,000 ரூபாய் மதர் போர்டு காசு சொன்னா உங்களுக்கு 18,000 15,000 ரிப்பேர் ஆயிடும்.
அதே போர்டு ரெடி ஆயிடும். அதுவும் நாங்க ரிப்பேருக்கு வாரண்டியும் கொடுப்போம். அந்த மதர் போர்டு ரிப்பேருக்கு 30 days வாரண்டி கொடுப்போம். சரி, உங்களோட எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு? எந்த பிரான்ச்? வேலூர் காட்பாடியில ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம். கேஷ்னோ தியேட்டர் நியர்பை மவுண்ட் ரோட்ல ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம். இப்போ இன்னொரு சர்வீஸ் சென்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து டிடிகே ரோடு வந்து பார்த்துட்டு இருக்கோம். டிடிகே ரோடு நீங்க உங்களோட சர்வீஸ் சென்டர் இல்லாத இடத்துல இருந்து அவங்க ரிப்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பரமக்குடியில ஒருத்தவங்க ஐபோன் டெட்டா வச்சிருக்காங்க, சர்வீஸ் பண்ணணும். ஸோ என்ன ஆப்ஷன்? கொரியர் அனுப்பிச்சு விடலாம். கொரியர்ல சேஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரி, அதெல்லாம் கொரியர்ல பேக் பண்ணி அவங்க 300 ரூபாய், அது கொஞ்சம் காசு அதிகமா இருக்கும். நார்மல் கொரியரை விட 200 ரூபாய் அதிகமா இருக்கும். சரி, நீங்க அனுப்புறது பிரீமியம் டிவைஸ், அதுக்கு ஒரு 200 ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டீங்களா? அது எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க. அவ்வளவு எனக்கு ரீச் ஆன உடனே நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். வந்து ஸ்டூடெண்ட் யூஸ்டு டிவைஸ் அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஃப்ரம் த வேல்யூ ஆஃப் த சர்வீஸ். அது பார்ட்ஸ்லியா இருக்கட்டும், சர்வீஸ் காஸ்ட்லியா இருக்கட்டும், ரெண்டுத்துலயுமே 10% டிஸ்கவுண்ட் வந்துடும். டாக்டர்ஸ்க்கும் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கும். டாக்டர்ஸ்க்கும் மொபைல் டாக்டர் இல்ல நார்மல் டாக்டர்னா மருத்துவர்கள். சரி, மெடிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு தி சொசைட்டி. அதாவது சமூகத்துக்கு ரொம்ப சால சிறந்த சேவைன்றது மருத்துவ சேவை. அதுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எதனா செய்யலாமே. கல்விக்கு ஒரு விஷயம் பண்றோம், அது மருத்துவத்துக்கு ஒண்ணு பண்ணலாமே அப்படின்னா மருத்துவர்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். ஓகே சார். ஜென்யூன் சர்வீஸ் சென்டர்லயே பண்ண முடியாத விஷயங்களை நீங்க செஞ்சு கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aslam. நன்றி.